மகாபாரதம் பாகம் 25 திரௌபதியின் துயரம். எஜமானன் கட்டளைப்படி தேரோட்டி பிரதிகாமி திரௌபதியிடம் சென்றான். அம்மனே, துருபத புத்திரியே, யுதிஷ்டிரர் சூதாட்டம் என்னும் மயக்கத்தில் விழுந்து சிக்கிக்கொண்டு உன்னை துரியோதனனுக்கு இழந்து விட்டார். துருதராஷ்டிரன் வீட்டில் வேலை செய்வதற்காக உன்னை அழைத்து போக வந்திருக்கிறேன். இது அவருடைய கட்டளை என்றான். ராஜசூய யாகம் செய்து ராஜாதிராஜனாக பட்டாபிஷேகம் பெற்றவனுடைய மகிழ்ச்சியான திரௌபதி இந்த விசித்திரமான பேச்சை கேட்டு திகைத்து போனாள். பிரதிகாமி, என்ன சொன்னாய்? எந்த ராஜபுத்திரன் தன் மனைவியை ஆட்டத்தில் பந்தயம் வைப்பான்? பந்தயம் வைக்க வேறு ஒரு பொருளும் கிடையாதா, இருக்கவில்லையா என்றாள். ஆமாம் தாயே, வேறு ஒரு பொருள் இல்லாதபடியால் தான் உன்னை வைத்து ஆடினார் என்று யுதிஷ்டிரன் பொருளெல்லாம் இழந்தும் தம்பிகளை இழந்தும் பிறகு தன்னையும் மனைவியும் பந்தயமாக வைத்ததும் ஆகிய விவரங்கள் முழுவதும் சொன்னான். பிரதிகாமி சொன்ன விருத்தாந்தம் இதயத்தை உடைத்து உயிரை கொள்ளும் தன்மையாய் இருந்த போதிலும் சத்திரிய ஸ்திரீயானபடியால் விரைவில் உள்ளத்தில் தைரியம் செய்து கொண்டாள். கண்களில் கோபக்கணி ஜொலித்தவளாக, ஓ தேரெட்டியே, திரும்ப போய் சூதாடியவரை கேள். நீர் முதலில் உம்மை தோற்றீரா அல்லது மனைவியை தோற்றீரா என்று கேள். சபையோர் முன்னிலையில் இந்த கேள்வி கேட்டு விடைபெற்று கொண்டு பிறகு என்னை அழைத்து போகலாம் என்றாள். பிரதிகாமி அவ்வாறே போய் சபையின் முன் தர்மபுத்திரனை பார்த்து திரௌபதி சொன்னபடி கேட்டான். யுதிஷ்டிரர் உயிரிழந்த பிணம்போல் காணப்பட்டார். மறுமொழி சொல்லாமல் நின்றார். அதன்மேல் துரியோதனன் பிரதிகாமியை பார்த்து, பாஞ்சாலியே, இவ்விடம் வந்து தன்னுடைய புருஷனை இந்த கேள்வி கேட்கட்டும். போய் திரௌபதியை அழைத்து வா என்றான். பிரதிகாமி மறுபடியும் திரௌபதியிடம் சென்று, அரசகுமாரியே, அற்பமான துரியோதனன் உன்னை சபைக்கு வரச் சொல்கிறான். நீயே நேரில் வந்து கேள்விகள் கேட்கலாம் என்று கட்டளையிடுகிறான் என்று வணக்கத்துடன் சொன்னான். திரௌபதி மறுபடியும், இல்லை, திரும்பி போய் சபையோரை நான் கேட்ட கேள்வியை கேள். என் பிரச்சனைகளுக்கு அவர்களாவது பதில் சொல்லட்டும் என்றாள். பிரதிகாமி போய் திரௌபதி சொன்னதை சபையோருக்கு தெரியப்படுத்தினான். துரியோதனன் கோபம் கொண்டு தம்பி துச்சாதனை பார்த்து, இந்த தேரோட்டி பெரும் மடையன், பீமனை கண்டு பயப்படுகிறான். நீ போய் அவளை இழுத்து வா என்று உத்தரவிட்டான். இதை கேட்ட துச்சாதனன் மகிழ்ச்சியடைந்து துரிதமாகவே சென்றான். திரௌபதி இருக்குமிடம் சென்று, வா வா, வீணில் தாமதம் செய்ய வேண்டாம். நீ ஜெயிக்கப்பட்டாய், வெட்கம் ஏன்? அழகிய கௌரவர்களைச் சேர், நியாயமாக அடையப்பட்டிருக்கிறாய், சபைக்கு வா என்று துராத்மாவான துச்சாதனன் சொன்னான். சொன்னதோடு அவளை பிடித்து இழுக்கப் போனான். பாஞ்சாலி எழுந்து துயரம் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு திருதராஷ்டிரனுடைய அந்த புறத்துக்குள் சென்றாள். துச்சாதனன் அவளை துரைத்து கொண்டு போய் அவள் தலைமயிரை பிடித்திழுத்து அலங்கோலம் செய்து சபைக்கு அவளை பலாத்காரமாக இழுத்து கொண்டு வந்தான். மகா பாபமான செயலில் ராட்சத துணிச்சலுடன் திருதராஷ்டிர குமாரர்கள் இறங்கிவிட்டார்கள். சபையைச் சேர்ந்ததும் திரௌபதி தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு கூடியிருந்த விருத்தர்களை பார்த்து கம்பீரமாக பேச ஆரம்பித்தாள். சூதில் கை தேர்ந்தவர்களும் அயோக்கியர்களும் ஒன்று சேர்ந்து மோசமாகச் சூழ்ச்சி செய்து அரசனை ஏமாற்றி என்னை பந்தயமாக வைக்கச் செய்ததை எவ்வாறு நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள்? சுதந்திரம் இழந்த ஒருவன் எப்படி தன் மனைவியை பந்தயம் வைத்து இழக்க முடியும்? மனைவிகள், பெண்கள், மருமகளிர் படைத்த கௌரவ குலத்தோர் பலர் சபையில் இருக்கிறீர்கள். என் கேள்விக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்றாள். இவ்வாறு பாஞ்சாலி ஓர் அனாதை பெண் போல் சங்கடப்படுவதை பார்த்து கொண்டிருந்த பீமனுக்கு பொறுக்க முடியவில்லை. யுதிஷ்டிரரே, சூதாட்டமே தொழிலாக வைத்திருக்கும் நீச்சர்களும் தங்களோடு வாழும் தாசிகளை கூட பந்தயம் வைக்க மாட்டார்கள். துருபத புத்திரியை இந்த அற்பர்கள் துன்பப்படுத்த நீர் விட்டீர். இந்த அக்கிரமத்தை நான் பொறுக்க முடியாது. இந்த மகாபாவத்திற்கு நீர் காரணமாவீர். ஹே தம்பி சகோதேவா, நெருப்பு எடுத்து வா. எந்த கைகளை கொண்டு இந்த சூதாட்டம் இவர் ஆடினாரோ அந்த கைகளை நான் நெருப்பு வைத்து கொளுத்தப் போகிறேன் என்று கர்ஜித்தான். அர்ஜுனன் பீமனை தடுத்தான். அப்பனே, இதற்கு முன் எப்போதும் நீ இவ்வாறு பேசினதே கிடையாது. நம்முடைய சத்துருக்களால் செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சி நம்மை கூட பாவம் செய்ய தோன்றுகிறது. நாம் அந்த வலையில் விழக்கூடாது. பகைவர்களின் எண்ணம் நிறைவேறி போகும். ஜாக்கிரதை என்று மெதுவாகச் சொன்னான். பீமன் கோபத்தை அடக்கிக் கொண்டான். பாஞ்சாலியின் பரிதாபத்தை பார்த்து அதை சகிக்க முடியாதவனாக திருதராஷ்டிர புத்திரன் விகர்ணன் என்பவன் எழுந்தான். சத்திரிய வீரர்களை, நீங்கள் என்ன காரணத்தால் பேசாமல் இருக்கிறீர்கள்? நான் சிறியவன். ஆனால் வயது முதிர்ந்தவர்களாகிய நீங்கள் மௌனம் சாதிப்பதால் என்ன அபிப்பிராயத்தை சொல்லப் போகிறீர்கள்? என் அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன், கேளுங்கள். மோசமாக அழைக்கப்பட்டு சூதாட்டத்தில் சிக்கவிட்ட யுதிஷ்டிரன் இவளை பந்தயம் வைத்தான். அது செல்லாது. இது தவிர இவள் யுதிஷ்டிரன் ஒருவனுக்கு மட்டும் சொந்தமல்ல. அதனாலும் பந்தயம் செல்லாது. மேலும் அவன் தன் சுதந்திரத்தை இழந்து விட்டான். தன்னைத்தான் தோற்றபின் இவனை வைத்து ஆட அவனுக்கு உரிமை ஏது? மற்றும் ஓர் ஆட்சேபனை உண்டு. சகுனியே முதலில் இவள் பெயரை சொன்னான். இது சத்திரியர்கள் ஆடும் முறைக்கு முரண்பட்டது.
குறிப்பிட்ட பொருளை பந்தயம் வைக்கச் சொல்லி எதிரொலி சொல்லக்கூடாது. இவற்றையெல்லாம் யோசித்தால் பாஞ்சாலி நியாயமாக ஜெயிக்கப்படவில்லை. இது என் அபிப்பிராயம் என்று சொன்னான். இவ்வாறு சிறியவனாகிய விகர்ணன் தைரியமாக பேசினதும் சபையோருக்கு கடவுள் கொடுத்த அறிவு திடீரென்று சிறை நின்று விடுபட்டது. பெரிய ஆரவாரம் கிளம்பிற்று. அனைவரும் ஒரே முகமாய் விகர்ணனை புகழ்ந்தார்கள். தர்மம் பிழைத்தது என்றார்கள். அந்த சமயத்தில் கர்ணன் எழுந்து, விகர்ணா, சபையில் பெரியவர்கள் இருக்க சிறுபையனான நீ எழுந்து யுக்திவாதம் செய்கிறாய். நெருப்பை கடைந்த அரணிக்கட்டையை அந்த நெருப்பை பற்றி அளிப்பது போல் நீ அறியாமையால் அவசரப்பட்டு பிறந்த வீட்டுக்கே துரோகம் செய்கிறாய். தனக்குள்ள எல்லா பொருளையும் யுதிஷ்டிரன் முதலிலேயே பந்தயம் வைத்து இழந்தான். ஆகையால் இவளை முந்தியே சகுனிக்கு இழந்து விட்டான். இதை பற்றி வேறு என்ன கேள்வி? பொருள்களை எல்லாம் இழந்த பின் இவர்கள் மேலுள்ள வஸ்திரங்களையும் இவர்களுடைய மனைவியான இவளுடைய துணியையும் பறித்து உடனே சகுனிக்கு தருவாய் துச்சாதனா என்றான். பாண்டவர்கள் கர்ணன் சொன்ன கூருற பேச்சை கேட்டதும் தர்மத்தின் பரீட்சை கடைசி வரையில் நடைபெற வேண்டியதை போலிருக்கிறது. எதற்கும் தயார் என்று பேற்றின்றி உடனே தங்கள் அங்க வஸ்திரங்களை எடுத்து சபையில் வீசியிருந்தார்கள். இதை கேட்ட துச்சாதனன் திரௌபதியிடம் சென்று அவள் ஆடையை பிடித்திழுக்க ஆரம்பித்தான். இனிமேல் பகவான் ஒருவனே துணை என்று சொல்லி, லோகநாதா, ஈசனே, இந்த நிலையை அடைந்த என்னை நீயும் கைவிட்டு விடாதே, உன்னை சரணடைகிறேன், காப்பாற்று என்று அச்சுதன் பெயரைச் சொல்லி பெரும் கூச்சல் போட்டு மூர்ச்சையானாள். அப்போது ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. துச்சாதனன் இழுக்க இழுக்க திரௌபதியின் வஸ்திரங்கள் புதிதாக உண்டாக்கி கொண்டு வந்தன. பெருங்குவியலாக திவ்ய ஆடைகள் சபையில் குவிந்தன. துச்சாதனன் களைத்து போய் திரையில் உட்கார்ந்தான். இந்த ஆச்சரிய நிகழ்வை கண்டு சபை பயந்து நடுங்கிச்சு. கோபத்தினால் உதடுகள் துடிக்க பீமன் எழுந்து பேரொழியுடன் பயங்கரமான ஒரு பிரதிச்சை செய்தான். பாரத வம்சத்திற்கு தகாத இந்த பாவி துச்சாதனனுடைய மார்பை கிழித்து இவன் இரத்தத்தை நான் உறிஞ்சி குடித்து விட்டுத்தான் என் முன்னோர்கள் இருக்கும் உலகத்திற்கு போவேன். இது சத்தியம் என்று பீமசேனன் கோர சபதம் செய்தான். திடீரென்று நரிகள் ஓலையிட்டன. 4 பக்கங்களில் இருந்தும் கழுதைகளும் பிணம் தின்னும் பறவைகளும் விகாரமாக கத்தின. நடந்த சம்பவம் குலநாசத்துக்கு காரணமாகும். தீராத துவேஷம் உண்டாகிவிட்டது. தன் புத்திரர்களுக்கு பெரிய அபாயம் உண்டாகிவிட்டது என்பதை அறிந்து கொண்ட திருதராஷ்டிரன் திரௌபதியை அழைத்து, பாஞ்சாலி, என் பிரிய மருமகளே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சொல்லி தன் புத்திரர்கள் மேல் கோபமும் வெறுப்பும் கொண்ட திரௌபதியை சமாதானப்படுத்தி பார்த்தான். யுதிஷ்டிரனை கூப்பிட்டு, அஜாத சத்ருவே, நீ சேமமாக இருப்பாய். துரியோதனன் செய்த தீமையை மனதில் வைக்க வேண்டாம். உன் தாயான காந்தாரியையும் கண்ணில்லாத என்னையும் மதித்து மற்றவர்கள் செய்த குற்றங்களை பொறுப்பாய். நாடு, நகரம், பொருள் எல்லாவற்றையும் மறுபடி பெற்று சுதந்திரமாக இருங்கள். இந்திரபிரஸ்தம் போங்கள் என்றான். இவ்வாறு திருதராஷ்டிரனின் வரம் பெற்றாலும் யுதிஷ்டிரனுக்கும் அவன் சகோதரர்களுக்கும் மனதில் சமாதானம் உண்டாகவில்லை. ஆட்டத்தில் இழந்ததை திரும்பப் பெறுவதில் ஏதோ குற்றம் இருப்பதாகவே எண்ணினார்கள். கஷ்டங்களும் அனர்த்தங்களும் நெருங்கும் காலத்தில் புத்தி தடுமாறுவது இயல்பு. பூபாரம் தொலைவதற்காக கலிபுருஷனால் பிரவேசிக்கப்பட்டவனாய் சபையோர எல்லோரும் தடுத்தும் தர்மபுத்திரன் மறுபடியும் சகுனியின் ஆட்டத்திற்கு உட்கார்ந்தான். தோற்றவன் சகோதரர்களுடன் 12 வருஷம் வனவாசம் செய்து 13ஆம் வருஷம் உறவினரால் அறியப்படாமல் அஞ்ஞானவாசம் செய்வது என்கிற நிபந்தனையின்படி பாச்சிகையை உருட்டி யுதிஷ்டன் தோல்வியடைந்தான். உடனே பாண்டவர்கள் வனவாச தீற்றை எடுத்துக்கொண்டு சபையோரிடம் விடைபெற்று கொண்டு காடு சென்றார்கள். சபையிலிருந்த அனைவரும் வெட்கத்தினால் தலைகுனிந்தார்கள்.